ஹாய் மக்களே, நான் உங்களை அதிஷ். என்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பு போகணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எங்க போறோம், எப்போ போறோம், அதுவும் சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும். அதுவும் கோவானா சொல்லவே வேண்டாம். நானும் கோவா போகும்போது ஒவ்வொருத்தனையே கூப்பிடுவேன். ஒருத்தன் இந்தால பிச்சுட்டு போயிடுவான், இன்னொருத்தன் இந்தால பிச்சுட்டு போயிடுவான். ஆனா நமக்குன்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? அவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. டட டட டட. வாங்க தல, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பத்திக்குமா? வர்கலாவே வாந்தி எடுக்கிற மாதிரி சொல்றான். இன்னும் அங்கெல்லாம் போய் என்னென்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கே தெரியல. எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. நைட்டு 12 மணிக்கு இந்த கண்ணாடி தேவையான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீ கோவா சொல்ற வர்கலாக்கு இன்னைக்கு நம்ம போறோம். இவன் வந்துட்டான். ஆனா நம்ம பைக்குக்கு ஒவ்வொருத்தன்ட்டே அதே மாதிரி கேட்டிருப்போம். அந்த பைக்குக்குன்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? அவனும் வருவான். நீங்களே பா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சரி, நம்ம கரெக்டா எங்க இருந்து கிளம்புறோம் பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல இருந்து வர்கலாக்கு போறோம். மணியை பாத்தீங்கன்னா கரெக்டா 12:05. சுத்தமா தெரியாது, அது அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. ப்ரோ என்னத்த சொல்றது, திருச்செந்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் வரல. ஆளுக்கு என் காதில் ஒரு ஹெட்செட் இருக்கா, அவன் காதில் ஒரு ஹெட்செட் இருந்துச்சு. 2 பேரும் வைப் பண்ணிட்டு பைக்ல டான்ஸ் ஆட்டே வந்தோம். லைட்டா உச்சா போனோம்னு இறங்கணும். இங்க வந்து பார்த்தா என்ன எனக்கு சாங்கே கேட்க மாட்டேங்குன்னு கேட்குறான். பார்த்தா ஹெட்செட்டே காணும். காதில் ஹெட்செட் இல்லாமலே வைப் ஆகிட்டு வர ஆள் யாருன்னு பார்த்துருக்கீங்களா? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ. திரும்ப கொஞ்சம் இங்க வா, திரும்பல மக்களுக்கு மூஞ்ச காமிங்க. 10 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் போய் ஹெட்செட்டை போய் தேட போகணுமா? எங்க கிடைக்கும் ஹெட்செட்டு? ஒண்ணு இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த காட்டுக்குள்ள போய் எங்க ஹெட்செட்டை போய் தேட? ஐயோ, இன்னும் ஆரம்பிக்கவே. மக்களே, திருச்செந்தூர்ல இருந்து இப்போ மார்த்தாண்டம் வரைக்கும் ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். இப்போ என்னோட டிரைவிங் அனுபவத்தை பத்தி என் உயிர் நண்பன் அவன் சொல்லுவான், நீங்க கேளுங்க. என்ன உயிர் நண்பன், உயிரை எடுக்க பார்த்துட்டோம். கொஞ்ச நேரத்துல வர்கலான்னு 2 நாள் வைப்ல வச்சிருந்தாங்க. நம்பி வண்டியில ஏறினேன். வரும்போது பெடெக்ஸ் இருந்துச்சு, போக பெடெக்ஸையே காணும். ஹெட்செட் தொலைந்த மாதிரி பெடெக்ஸும் தொலைஞ்சிட்டா கொஞ்சம் தேடுவோமான்னா கேட்க மாட்டேங்கான். இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்கு, அதையும் நான் தான் டிரைவ் பண்ண போறேன். வாங்க போலாம். அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா? ஆனவா இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு, அவ்வளவுதான். சரி, வர்கலா வர போறோமே, நடுவுல தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டேன். டேய், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரீ ஸ்டே இருக்குன்னா அப்ப புரியல, இப்ப புரியுது. அந்த ஃப்ரீ ஸ்டே நீங்களே பாருங்களேன். சீக்கிரம் வா, வாரேன். வேற எவனாட்டு வந்து படுத்துற போறா. பக்கத்துல இடம் இருக்கு. இதான் அந்த ஃப்ரீ ஸ்டே வாடா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா. இவனை இன்னும் கொஞ்சம் இப்படி நவுத்திட்டேன்னு, இப்படி கால் நீட்டுவேன், இப்படி உட்காந்துப்பேன்.